ஓகே. ஸோ அந்த டாக்குமெண்ட் பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகே. சரிங்க சார். தர்ஷினி, பாப்பா கூட்டிட்டு போறியா? ஓகே. ஸ்கிரீன் தெரியுதாப்பா? தெரியுங்க சார். ஓகே. ஓகே, சரி. ஸோ இப்போதான் வந்து இதுதான் வந்து அந்த ப்ரைசிங் லிஸ்ட் ஆக்சுவலி. ஓகே. இப்போ என்னென்ன டைப் ஆஃப் டிசைனிங் இருக்கு அப்படின்னா, லோகோ டிசைன். லோகோ டிசைன் என்னன்னு தெரியுமா? ஒரு கம்பெனிக்கு வந்து லோகோ. ஓகே. கம்பெனிக்கு வந்து லோகோ மாற கொண்டு வரணும். ஓகே. ஸோ லோகோன்னா அந்த நார்மலா நம்ம செய்யறோம் பார்த்தீங்களா, அந்த லோகோ டிசைன். அது வந்து என்னன்னா 2000 டு கிட்டத்தட்ட வந்து என்னன்னா 5000 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணலாம். ஓகே. பிசினஸ் கார்டுன்னா என்ன? சார் ஹலோ பிசினஸ் கார்டு. சார் கேக்குங்களா? கேக்குது தம்பி. பிசினஸ் கார்டுனா என்ன தம்பி? பிசினஸ் கார்டுனா நீங்க பிசினஸ் பண்றதுக்கு இல்ல, அது என்னன்னு சொல்லுவாங்க நார்மலா? விசிட்டிங் கார்டு விட்டு விட்டு பாத்திருக்கீங்களா? கேக்குதுங்க சார். விசிட்டிங் கார்டு. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதுதான் அது. சரியா? ஓகே ஓகே. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 400 டு 1500 rupees வரைக்கும் பண்ணலாம். ஓகே. இ பிசினஸ் கார்டு அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு வந்து ஆன்லைன்ல வரும். அது வந்து என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி போட்டு அந்த அதாவது ஒண்ணுன்னா இல்ல, அப்படி ஆன்லைன்ல வந்து ஷோ பண்ற மாதிரி இருக்கும். விசிட்டிங் கார்டு ஷேர் பண்ற மாதிரி. ஸோ அது மாதிரி டிசைன் சரிங்க சார். பண்றதுக்கு வந்து 400 டு 1500 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணலாம். ஓகே. என்ன புரிஞ்சுதா? சரிங்க சார். தம்பி கேக்குதா கண்ணா? ஏதோ ஒண்ணு பதில் சொல்லுங்க. நான் மட்டும் இங்க பேசிட்டு இருக்க கேக்குதுங்க சார். முடியாது. நீங்களும் டிஸ்கஸ் பண்ணணும். சார் கேக்குது கேக்குது. இல்ல விட்டு விட்டு ஓகே. கேக்குது சார், அதனால நான் தான் மட்டும் கேக்குறேன். இங்க பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. அது புரியுதா கண்ணா? அது என்னன்னு? ஓகே சார். சார் ஓகே சார், கேக்குதுங்க சார், விட்டு விட்டு கேக்குதுங்க சார். விட்டு விட்டு கேக்குதா? ஓகே. சரி. ப்ரௌச்சர்னா என்னன்னு பாத்துருக்கீங்களா? ப்ரௌச்சர். சார் இல்ல சார். ம்? இல்ல சார், ஒரு கம்பெனி வந்து இன்வைட் பண்றதுக்கு வந்து ப்ரௌச்சர் வந்து இம்பார்ட்டன்ட், அதனால தான் அதை யூஸ் பண்றாங்க. ப்ரௌச்சர் வேற எங்கெல்லாம் பாத்து? அதுதான் சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜ்ல அந்த ஈவென்ட் ஏதாவது கண்டக்ட் பண்ணாங்கன்னா ப்ரௌச்சர் அனுப்புவாங்க பாத்துருக்கீங்களா? காலேஜ்ல ஏதாவது ஃபங்க்ஷன் ஈவென்ட்க்கு வந்து ஒரு ப்ரௌச்சர் அனுப்புவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துனாங்கன்னா ப்ரௌச்சர் செஞ்சு அனுப்புவாங்க. ஓகே. நம்ம இப்ப கோர்சஸ் எல்லாம் இருக்குன்னா நம்ம கோர்சஸ் வந்து ப்ரௌச்சரா கொண்டு வரோம். சோ புரிஞ்சுதா? சரிங்க. ஓகே. சரி சார். ப்ரௌச்சரா கொண்டு வரலாம். ப்ரௌச்சர்னா அதே இது வந்து நம்ம லைவ்லயே வந்து வர மாதிரி, பிடிஎஃப் ஃபைலா மாத்தி லைவ்லயே கொண்டு வர மாதிரி. ப்ரௌச்சர். சரிங்க சார். ஓகே. இது வந்து சிங்கிள் பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 டு 3000 rupees வரும். வித் பிரிண்டிங்கோட சேர்த்து வரும்போது. இது வந்து ப்ரௌச்சர் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நார்மலா டிசைனிங் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1000 டு 3000 rupees வரைக்கும் சார்ஜஸ் வரும். ஓகே. சரிங்க சார். சரி, மேகசின்னா என்ன கண்ணா? மேகசின்.
மேகசின்னா மேகசின் கிரியேட் பண்ணி கொடுக்குறது. ம்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார், இதான் மேகசின் டிசைன் ஒரு சாம்பிள் சொல்லுங்க. ஒரு ஸ்டோரி வந்து ஒன்னு ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சப்போஸ் சரி ஸ்ட்ராங்கா ஒண்ணு சொல்லுங்க சார், இதான் மேகசின் அப்படின்னு சொல்லுங்க. தமிழ் மேகசினுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆனந்த விகடன் சொல்லலாம். ம்? புரியல கண்ணா. நீங்களே சொல்லுங்க சார். இல்ல நீங்களே சொல்லுங்க சார். இல்ல நீங்க சொல்லுங்க. மேகசினுக்கு இதுதான் சார் ஒரு மேகசின் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அப்படியே கூகுள்ல போடுங்க தமிழ் மேகசின். ஆனந்த விகடன் சார். ஓகே, அப்புறம் நக்கீரன் குமுதம் அப்புறம் கல்கி அப்படி சொல்லிட்டு ஒரு புதிய. ஓகே. சோ அந்த மாதிரி மேகசின்ஸ் வந்து டிசைன் பண்ணணும். மேக்ஸிமம் மேகசினோட பிரிண்ட். ஸோ 4 பேஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ 2000 rupees. ஓகே, கலரிங்கோட வரும்போது. ஓகே சார். ஓகே. தென் அடுத்து வந்து கிளாத் டிசைனிங். கிளாத் டிசைனிங்னா என்ன? சார் கிளாத் டிசைன்னா கேள்விப்பட்டதில்லை சார். அது வந்து நம்ம டெக்ஸ்டைல் டிசைன்ல சார் கிளாத் டிசைனிங் ஓகே அப்படியே சார். கூகுள் பண்ணுங்க. சாட் ஜிபிடி ஓபன் பண்ணுங்க. வாட் இஸ் மீன் பை கிளாத் டிசைனிங் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. கண்ணா உங்களுக்கு நான் இதை புரிய வைக்கணும், புரியுதா? இது நான் புரிஞ்சுக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. கிளியர்? ஓகே சார். உங்களுக்கு இதை புரிய வைக்கணும் நான். சரியா? சரிங்க சார். அப்ப கிளாத் டிசைன் என்னன்னு சொல்லி சாட் ஜிபிடில போடுங்க பாப்போம். கிளாத் டிசைன் பண்றது எம்ப்ராய்டிங் அப்படி எக்ஸாம்பிள். சொல்ற அந்த மாதிரி இருக்கு. எம்ப்ராய்டிங் அந்த மாதிரி இருக்குது சார். சோ கிளாத் டிசைனிங் அதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் பண்ணலாம்? 500 to 2000 போட்டுருக்கேன். ஓகே, கிளாத் டிசைனிங். சரியா? டேக் லைன் என்ன? ஓகே சார். இல்ல எனக்கு சில இதுல வந்து ஏன்னா நான் ப்ரோக்ராமர்னால நான் சில விஷயங்கள் பார்த்ததில்ல, சில விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். அவ்வளவுதான். புரியுதா? எனக்கு பல விஷயங்கள் அதுல தெரியாது. ஓகே, அது என்னன்னு நீங்க அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே கண்ணா, புரிஞ்சுதா? ஆக்சுவலி வந்து நான் ஏன் வந்து உங்களை வச்சு இப்ப தனியா வச்சு கூட இப்ப யாரும் இல்லாம கூட உங்களையா வச்சு பேச வைக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு டீமோட ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் முக்கியம். விஜய், புரியுதா? சரிங்க சார். யார்கிட்டயுமே பேசாம உப்புன்னு அப்படியே உட்காந்துருக்க கூடாது நாளைக்கு டீமோட இன்டராக்ட் பண்ணும்போது. ஓகே, நாமளே தான் கலகலன்னு பேசணும். ஓகே, புரியுதா? ஓகே, ஏன்னா எல்லாத்திட்டையும் பேசணும். அப்பதான் வந்து நமக்கு அது புரியும். திவ்யா மேம், டேக் லைன் என்னங்க மேம்? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். இந்த டேக் லைன் அப்படிங்கிறது என்னங்க மேம்? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அந்த நேம் சொல்லுவோம்ல சார், ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம். நம்ம லோகோ கீழ ஒரு வசனம் கொடுத்திருக்கோம், அது டேக் லைன்னே சொல்லுவோம். அப்படி இல்ல, அது வேற. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அது டேக் லைன் கொடுப்போம். இப்ப Dressல எது டேக் லைன்? பிரைஸ் டேக். பிராண்ட் நேம் சார். பிராண்ட் நேம். பிராண்ட் நேமா? பிராண்ட் நேம் இல்ல. இல்லைங்க சார், அந்த பார்கோடு கீழ இருக்குமே அந்த நம்பர்ஸ் சார், பார்கோடு கீழ. அதான் அந்த டேக் லைன். ஆமாங்க சார். ஓகே. ஏன்னா எனக்கு இதுல சில விஷயங்கள் எனக்கு தெரியல. இல்ல அதுல இருக்கிறதுல நம்ம டேக் கிளிக்கணும் தானே சார் சொல்லுவோம். ட்ரெஸ்ல எல்லாம் இருக்கிறது டேக் கிளிக்கணும். ஓகே ஓகே. அப்ப அதுல இருக்கிற அந்த வேர்டிங்ஸ் தான் அந்த டேக்ல இருக்கு.
ஓகே ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க 30 செகண்ட் வீடியோ எடிட்டிங் ஃபுட்டேஜ், வீடியோ எடிட்டிங் ஃபார் ஃபுட்டேஜ், 30 செகண்ட் ஆடியோ எடிட்டிங் ஃபுட்டேஜ். இது என்னங்க மேம்? ஆடியோ அண்ட் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து எடிட் பண்ணி கொடுக்கறதா தானே அர்த்தம்? சார் ஆமாங்க சார். ஃபுட்டேஜ்ங்கிறது நம்ம எடுத்து கொடுக்கறதான்னு அர்த்தம். ஃபுட்டு ஆமாங்க சார். நம்ம ஒரு வீடியோ அனிமேஷன்னா ரெடி பண்ணி இருக்கிற வீடியோ இதை வச்சு நம்ம இது பண்றதுன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? ஆமாங்க சார். ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து இதுல நாம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ஆப்ரேஷனுக்குள்ள கொண்டு வரும். ஓகே ஓகே. ஃபிளாஷ்ல அனிமேஷன் ஃபார் அனிமேஷன், ஒரு அனிமேஷனுக்கு வந்து 2000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. என்ன புரியுதா கௌதம்? சரிங்க இங்க சார். யாரா இருக்கா? இப்ப யாராவது வந்திருக்கிறா? மொத்தம் 3 பேர் தானா? திவ்யா மேம், சொல்லுங்க சார். மீட்டிங் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஏன் வந்து இன்னைக்கு மணி 3 ஒன்லி 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, மீதி யாரும் ஜாயின் பண்ணல? ஏன் ஜாயின் பண்ணலன்னு ஒரு சரிங்க கொஸ்டினை சார். போடுங்க. கேட்குறேன் சார். ஒரு கொஸ்டினை போடுங்க. ஸோ சரிங்க. தம்பி இது புரியுதா கண்ணா? ஃபிளாஷ் அனிமேஷன் மாதிரி டிசைன் பண்ணணும். ஓகே தம்பி புரியுதா? இது ஓகே. தென் வந்து புக்மார்க்ஸ் புக்மார்க்ஸ்னா என்ன தம்பி? கூகுள் பண்ணிட்டு சொல்லுங்க. புக் மார்க்னா ஒரு டேக்குள்ள அந்த இது புக்ஸ் மார்க்னு போட்டிருக்காங்க சார். ஆஹா ஓகே. ஸோ இந்த விஷயம் தெரியல. ஸோ நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்றது வெப்சைட் ஹேண்ட்லிங். பர் பேஜுக்கு வந்து 1500 to 5000 rupees வரைக்கும் சார்ஜஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ 1500 to 5000. ஆனா இவ்வளோ கொடுத்து நம்மளால ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. நம்மளால ஒட்டுமொத்த வெப்சைட்கே வந்து பாத்தீங்கன்னா 5000 தான் 5 to 10,000 தான் சொல்லுவாங்க. ஓகே. அது வந்து என்னன்னா ஒவ்வொரு கம்பெனிஸை பொறுத்து இருக்கு. ஓகே. அது வந்து என்னன்னா பெருசா இருந்துச்சுன்னா பெரிய கம்பெனியா இருந்தா இந்த அளவு செலவு பண்ணுவாங்க. சின்ன கம்பெனி இவ்வளவு செலவு பண்ண மாட்டாங்க. ஓகே சார். ஓகே. ஸோ இதுதான் வந்து விஷயம். கேலண்டர் டிசைன்னா காலண்டர் வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறது சார். இப்போ வந்து அந்த டேட்ல வந்து எனக்கு இந்த இது வேணும். டே காலண்டர் இதுவா? இந்த மந்த்லி காலண்டர் தானே? மந்த்லி காலண்டர் சார். அப்புறம் டே காலண்டர் அப்படிதானே? டே காலண்டர்னா சின்ன சின்னதா வரும். அது இது சின்ன காலண்டர் நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய காலண்டர் டிசைன். ஸோ இதுக்கு வந்து 1000 rupees. கரெக்டா? பிளேயர்னா என்ன? சார் ஒரு நிமிஷம் சார். நானும் இப்போதான் சார் என்ன பாக்குறேன். புரியல. நானும் இப்போதான் சார் அந்த வேர்டு பாக்குறேன் சார். ஓகே. நானும் இதை அதை பத்தி கொஞ்சம் வந்து என்னன்னு ஸ்டடி பண்ணணும். கண்ணா புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து விஷயம். ஓகே. சர்டிபிகேட் டிசைனிங் அது தெரியும். ஓகே. தென் வந்து சிடி டிவிடி கவர் இப்ப யூஸ் பண்றது இல்ல. ஸோ மேபி வந்து இந்த இதுக்கு தேவைப்படும். இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் சிடி டிவி டிரைவ் போட்டு கொடுக்கறது என்ன இருக்குது வழக்கத்தில் என்ன வச்சிருக்கிறாங்க. தேங்க்யூ கார்டு டிசைன் அப்படிங்கிறது என்ன? ஓகே. தென் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் டிசைன்னா ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் வந்து என்னென்ன ப்ரெசென்ட் பண்றாங்க, என்னென்ன ப்ராசஸ் ஒரு வருஷம் நடந்தது, ஸோ அதெல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்கலாம். தென் வந்து டயக்ராம் டிசைன் பண்றதுக்கு வந்து 500 rupees. தென் கவர் பேஜ் டிசைன் பண்றதுக்கு கிராஃபிக் டிஷர்ட் டிசைனுக்கு வந்து 500 rupees. டோர் டங்கர் டிசைன் லோகோ ரீடிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து 300 rupees. ஓகே. அதே லோகோ ஒரிஜினல் ஃபைல் இருக்கணும். ஒரிஜினல் ஃபைல் தான் கரெக்ஷன்ஸ்க்கு வந்து 300 rupees. கிராஃபிக் கம்ப்யூட்டர் கேஸ் டிசைன் வந்து 1000. மொபைல் கவர் டிசைனுக்கு வந்து 500. ஓகே. பிரசன்டேஷன் ஃப்ளோட்டர் டிசைனுக்கு வந்து 500 rupees. ஓகே. என்ன புரிஞ்சுதா? ஓகே.
புக்கோட கவர் டிசைனுக்கு வந்து 800 ருபீஸ், மெனு டிசைன்ஸ்க்கு வந்து 1000 to 500, வெப் டிசைனிங்க்கு வந்து 10,000 ருபீஸ். ஸோ அப்போ வந்து இது மாற வந்து இதுல என்னென்ன டிசைனிங் இருக்குதோ இந்த டிசைனிங் எல்லாம் என்ன, ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படின்னா என்ன, புரியுதா? இதுனா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரி சார். இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு கீழே நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு நமக்கு ஏதாவது டூல்ஸ் வந்து அடிஷ்னலா வேணும்னா என்னன்னு எனக்கு போட்டு தரணும். இதுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாம் வேணும் சார் அப்படின்னு நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா அந்த டூல்ஸை ரெடி பண்ணி உங்க கையில நான் கொடுத்துருவேன். ஏன்னா புரிஞ்சுதா? சரிங்க சார். இதுல இருக்கக்கூடிய பிரைஸ்ல இருந்து நம்ம ஒரு 10% 20% கம்மியா கூட கிளைண்ட்டுக்கு சார்ஜஸ் பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க சார். தம்பி புரியுதா? சரிங்க சார். ஓகே. ஸோ இதுதான் வந்து நார்மலா நாளைக்கு இது நல்லா தெளிவா நீங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராமேட்டிக்ல செட்டில் ஆகல அப்படிங்கும்போது இதுல இவ்வளவு சர்வீசஸ் இருக்கு. இந்த இவ்வளவு சர்வீசஸ் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? நாளைக்கு இதான் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இது பண்றோம் அப்படிங்கிறது இந்த அதே மாதிரி இந்த பிரைஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம வெப்சைட்லயும் ஆட் பண்ணி கண்ணா புரிஞ்சுதா? சரிங்க சார். கிளியர் புரிஞ்சுதா? இந்த சரிங்க டீட்டெயில் சார். வந்து ஓகே. கிராஃபிக் டிசைன் லிஸ்ட் ட்ரைனிங் ட்ரெயின்ஸோட கிராஃபிக் டிசைன்ல ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேஜ்ல இதெல்லாம் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த டிசைன்ஸ்க்கு சாம்பிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருங்க. நம்ம பசங்க லோகோ டிசைன் பண்ணதெல்லாம் சாம்பிள்ஸ் இருக்கு. அதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லியிருக்கேன் ஃபைலா. அதை நான் தரேன், அதை எடுத்து சைட்ல ஆட் பண்ணிருக்கேன். ஓகே சரிங்க சார். ஓகே. சரிங்க சார். கிளியரா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஸோ இப்போ வந்து இதை வந்து செய்யணும். மேடம் சார் சொல்லுங்க சார். அதாங்க மேம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த கிராஃபிக் டிசைன் ஒன்று இருக்குல்லங்க மேம். ஆமாங்க சார். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்குள்ள கம்பெனிக்குள்ள எடுத்துட்டு வரணும். புரியுதுங்களா? ரெகுலர் சரிங்க சார். ஆக்டிவிட்டி அது உள்ள எடுத்துட்டு வந்துடணும். ரெகுலர் ஆக்டிவிட்டி சரி. டெய்லி ஒரு டிசைன் பாக்குற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஓகே சரிங்க சார். கம்பல்சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று எல்லாத்துக்கும் ஒன்று அசைன் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு மேகசின் டிசைன் பண்ணி அனுப்புனா எல்லாரும் ஒரு மேகசின் டிசைன் பண்ணி அனுப்புறோம். இது மாதிரி வச்சிருங்க. சரிங்க சார். இதுல வந்து ஒரு எத்தனை டாபிக் இருக்குன்னா ஒரு 60 டாபிக் இருக்கும். ஓகேங்களா? சரிங்க ஒரு சார். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்க பண்ணியிருக்கிற மாதிரி கவர் பண்ணிடணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? சரி. ஒரு புரியுது சார். சாலிடா புரியுது சார். பாத்தீங்கன்னா ஒரு 60க்கு மேல இருக்கு. நிறைய இருக்கு. 100 இருக்கு. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு பார்ட். ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு பார்ட். எப்படியா நம்ம மினிமம் இங்க நம்மளோட 100 டேஸ் எப்படி டிராவல் பண்ணிருவாங்க. புரியுதுங்களா? சரிங்க சார். ஒரு புரியுது. நாளைக்கு ஒண்ணு. அது ஒண்ணொன்னா அசைன் பண்ணிருங்க. அந்த ஒரு விஷயத்த இங்க பண்ணியே ஆகும். அதை வந்து கன்ஸ்ட்ரைன் பண்ணிருங்க. சரிங்க. ஓகே இதை நீங்க செஞ்சுதான் ஓகே. ஆகணுங்கிற கன்ஸ்ட்ரைன் பண்ணிருங்க. அந்த கன்ஸ்ட்ரைன் பண்ணிட்டு அதுக்குள்ள அவங்களை எடுத்துட்டு வாங்க. புரியுதா? சரிங்க சார். அப்போ ஓகேங்க சார். வந்து இதுல செய்யும் போது என்னன்னா அதை ட்ரைனிங் ட்ரெயின்ஸ்க்காக பண்ண வைங்க. அவ்வளவுதான். ஓகே சரிங்க. இவங்க ஏதாவது சாம்பிள்ஸ் செஞ்சாங்கன்னா அந்த சாம்பிள்ஸ் வந்து ட்ரைனிங் ட்ரெயின்ஸ்க்காக பண்ண வைங்க. அதுல வந்து என்னன்னா லைட் கலர் பேக்ரவுண்ட் வந்து லைட் கலர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே தென் சரிங்க வந்து சார். மீதி எல்லாம் வந்து லைட் கலராகவே யூஸ் பண்ண சொல்லுங்க. எதையுமே டார்க் கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிருக்கேன். சரிங்க சார். தென் வந்து இப்படின்னா என்ன அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஒரு பிசினஸ் கார்டு டிசைன்னா என்ன? ஓகே பிசினஸ் கார்டு எதுக்காக டிசைன் பண்ணணும்? புரியுதுங்களா? ம். இங்க என்ன பிரச்சனைனா பல பேர்த்துக்கு அந்த வேலையை செய்ய தெரியும். ஏன் அந்த வேலையை செய்யறன்னு திருப்பி கேட்டா தெரியாது. நீங்க வேலை கொடுத்தீங்க ம். செஞ்சு கொடுத்தேன் அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லுவாங்க. கண்ணா புரியுதுங்க நான் என்ன சொல்றேன்னு? சரி சார். ஏன்னா அதனுடைய ஆழம் புரியாம ஒரு செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் அது சக்சஸ் ஆனதா அர்த்தமே கிடையாது. சோ அதனால வந்து இதை வந்து டெப்தா இதே மாதிரி இதை வந்து இன்னைக்கு சைட்ல நான் விஜய் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ப்ராப்பரா அது வந்து அழகா டிசைனா ஆட் பண்ணிருப்பாரு. அதையும் நீங்க ரிவ்யூ பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே அதே மாதிரி நம்ம மக்கள் அந்த பசங்க எல்லாமே ப்ராப்பரா இது பண்றாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு அந்த அந்த பாப்பாவுக்கு இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றீங்க கரெக்டா? சரிங்க சார். சரிங்க சார். என்னங்க சார் பேசிக் என்னென்ன இருக்கு? ம் இப்ப ஃபுல் ஸ்டார்ட்னா எப்படி ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி இருக்கு. பேசிக் மட்டும் அவங்கள்ட்ட வந்து introduction ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்கா வந்து அசைன் பண்ணி அவங்களுக்கு என்ன ஆ, கன்வீனியன்ட்டோ அந்த கன்வீனியன்ஸ்குள்ள கொண்டு வந்துருங்க. சரிங்களா? சரிங்க சார். சரிங்க சார். அந்த கன்வீனியன்ஸ் அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ஸோ அந்த கன்வீனியன்ஸ்குள்ள எடுத்துட்டு வந்துருங்க. எந்த இயர் சார்? எந்த இயர்னு கேட்டா அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவா? இல்ல அவங்க ஃபைனல் இயர் ஆக்சுவலா அவங்க வந்து ஃபுல் ஸ்டாக் உள்ள ஃபைனல் இயரா வந்துடுறாங்க. சார்? வந்து எம்ப்ளாயி ஓகே சார். அவங்க ஓகே நமக்கு சார். எம்ப்ளாயி தான் 6 மாசத்துக்கு.
ஓகே சார், ஓகே சார். அப்போ வந்து என்னன்னா நீங்க வந்து என்ன இயர்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அப்படியெல்லாம் இது பண்ண வேண்டாம். நீங்க எப்படி இல்ல எடுத்துட்டு வரீங்கன்னா சார், இப்ப அவங்கள இசிஇ டிபார்ட்மெண்ட் அப்ப அதோட நாலேஜே இருக்காதுங்க சார். அப்ப பேசிக்ஸ் அவங்களுக்கு கண்டென்ட் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத தெளிவுபடுத்திருங்க. இதுதான் நம்ம பண்ணிட்டு சரிங்க சார், இருக்கிறோம். இதுதான் பண்ண போறோங்கிறது தெளிவுபடுத்துங்க. சரிங்க சார், சரிங்க சார். ஓகேங்களா? இப்ப என்னன்னா நமக்கு வந்து என்னோட அல்டிமேட் திங்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அதுல ஒரு பேசிக்கா ஒரு வேலை செய்ய தெரியும். குறைஞ்சபட்சம் ஒரு வேலை குடுத்தா வேலை செய்ய தெரியும். ஒரு குறிப்பிட்ட சரிங்க ஒரு சார், 1 மந்த்ல அங்க ரெடி ஆகும். புரியுதுங்களா? ஓகே சார், ஓகே சார். ஓகே. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு நம்ம போன இயர்ல படிச்ச பசங்க எல்லாருமே அவன் வந்து செல்ஃபாவும் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். செல்ஃபாவும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிற அந்த கிராஃபிக் டிசைன் படிச்ச பசங்க எல்லாமே நல்லா ஒண்ணு பண்ணிட்டானுங்க. தென் பசங்க வேலைக்கு போகணும்னு இருக்கான். ஓரளவுக்கு எல்லாருமே ட்ரெய்னிங் ரேஞ்ச் வெளிய போயிட்டாங்க போனதுல இருந்து. இப்ப இந்த கடைசி இது இப்ப இருக்கீங்களவா? இந்த பேட்ச் தான் இருக்கு. ஓகே. இப்ப சரிங்க என்னன்னா சார், அது சரிங்க வந்து சார். ஆ அவிங்க வந்து கொஞ்சம் எல்லாம் லாங் டைம் டிராவல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 8 மாசம், 9 மாசம் டிராவல் பண்ணி அத 1 வருஷம் கூட டிராவல் பண்ணீங்களா இருக்காங்க. ஓகே. ஆ. இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி இதுல வந்து 5 மந்த், 6 மந்த் டிராவல் பண்ணி தான் எல்லாருமே இருக்காங்க. 4 மந்த், 3 மந்த், 2 மந்த் இந்த மாரி ரேஞ்ச்ல இருக்காங்க. அப்போ வந்து என்னன்னா, அது எவ்வளவு மந்த் டிராவல் பண்றோங்கிறது முக்கியம் இல்ல. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அவுட்புட் எடுத்துட்டு வரோங்கிறது தான் முக்கியம். சரிங்க சார். சோ இன்னைக்கு மீட்டிங் வச்சு இந்த டாக்குமெண்ட்ட வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன் அல்லவா? இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே இன்னைக்கு ஈவினிங் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. மீட்டிங் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். புரியுதுங்களா? ஓகே சார், ஓகே சார். ஓகே. அதே மாரி இன்னைக்கு வந்து மீட்டிங் வந்து கட் அடிக்க கூடாதுன்னு தெளிவா சொல்லிருங்க. ஓகே. பண்ணல அப்படின்ற ரீசனை சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க டெய்லி. அத வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்ட்டா நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாவே சரிங்க உள்ள கொண்டு வாங்க. புரியுதுங்களா? அது புரோட்டோகால்னா அந்த புரோட்டோகால்க்குள்ள கொண்டு வரணும். இல்ல ஏன்னா அந்த சப்போஸ் இதுல அட்டென்ட் பண்ணலைன்னா 1-to-1 மீட்டிங் போட்டுருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஆமா. அதுதான் ஏன்னா மீட்டிங் அது என்னன்னா, நீங்க வந்து இங்கேயே இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலைன்னா, நாளைக்கு கிளையண்ட் திடீர்னு கூப்பிட்டு மீட்டிங் வைப்பாங்க. ஒரு அப்ப 10 வந்து நிமிஷத்துல ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா, ப்ராஜெக்ட்ட கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே சார், ஓகே சார். அதாவது ஏன்னா இன்னைக்கு இத செய்யறக்கு ஆள் இருக்குல்லப்பா. புரியுதுங்களா? சரிங்க சார். இப்ப நாமளே ஒரு கடைக்கு போறோம். நாம ஒண்ணு ஒரு கேட்கிறோம். நிலையில அ அடுத்து வரணும். அது டிலே பண்றாங்க. என்ன பண்ணுவோம்? வேற கடைக்கு போலான்னு எஸ் தானே சார், யோசிப்போம். புரியுதுங்களா? கண்டிப்பா சார். ஹியூமனோட மென்டாலிட்டி அவ்வளவுதானே. நாமளும் அந்த இடத்துல ஆமாங்க அதுதானே சார். பண்றோம். சோ இத வந்து அவங்களுக்கு வந்து அது நடைமுறையில புரிய வைங்க. சரிங்களா? பாருங்க இன்னைக்கு சரிங்க பாருங்க சார், நானும் சரிங்க சார். எல்லாரும் இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணிருவாங்க. நான் எல்லாத்துக்கும் ஒரு இது ஏன்னா நேத்து நைட் ஒரு 7, 9 பேர் தான் அட்டெண்ட் பண்ணேன். சோ இன்னைக்கு காலையில எல்லாரும் அட்டெண்ட் ஆமாங்க சார். பண்ணிருவாங்க நானும் எதிர்பார்த்தேன். பட் 3 பீப்பிள் தான் அட்டெண்ட் சரிங்க பண்ணிருக்கோம். என்னன்னு சொல்லி ப்ராப்பரா அத ஃபாலோ பண்ணிருக்கேன். சரிங்களா? ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்கேன். சார். அது இன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்ணனால யாரும் அசால்ட்டா எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் சார். ம். அதுதான் காலையில அசால்ட். இருந்து ரெடி பண்ண சார். ம். சோ அதனால வந்து அத சொல்லிருங்க. சோ இன்னைக்கு ஈவினிங் இந்த சரி. மீட்டிங் வச்சு இந்த டாக்குமெண்ட்ட ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. சரிங்களா? ஓகே சார், ஓகே சார். ஓகே. தம்பி விஜய் குரூப்ல இருக்கா சார்? இது குரூப்ல இருக்கா? குரூப்ல அப்லோட் சார் பண்ணிட்டேன். சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். விஜய் சொல்லுங்க சார். இந்த டாக்குமெண்ட்ட ஃபுல்லா ரிவ்யூ பண்ணிட்டு சரிங்க சார். இந்த இந்த டாக்குமெண்ட்க்கு என்னென்ன நம்ம ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு ஓகே. ஓகே சார். இந்த இந்த ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய மோஸ்ட்லி என்னென்ன சர்வீஸ் அதிக நீடட் இருக்கோ அந்த சர்வீசஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ஸ்டலேட் பண்ணிக்கங்க. கண்ணா புரிஞ்சுதா? சரி சார். இதுல டூல்ஸ் ஏதாச்சும் வேணும்னா எனக்கு குரூப்ல மெசேஜ் போடுங்க. அந்த டூல்ஸோட டவுன்லோட் லிங்க் நான் அனுப்பிச்சுடுறேன். சரியா? சரிங்க சார். ஓகே. கீர்த்தனாட்ட ஆல்ரெடி இருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். டவுன்லோட் லிங்க் நான் குரூப்ல அனுப்பிச்சுடுறேன். ஓகே. விஜய் புரியுதா? சரிங்க சார். ஓகே. ஓகே. சரிப்பா. ஓகே. ஓகே மேடம். தேங்க் யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க் யூ. தேங்க் யூ.